படம் வந்து செம்மையாவே இருந்துச்சு. பிளஸ் வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்ல வராங்க. காலேஜ்ல வந்து வெறும் கெத்து மட்டும் காட்டிட்டு இருக்க கூடாது, அதை விட்டுட்டு லைஃபையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பேக்ரவுண்ட் மியூசிக் பிளஸ் வந்து காமெடிக்கு வந்து விஜய் சித்துலா இருக்காரு, அதனால இன்னும் செம்மையா இருந்துச்சு. அனுபமா அவங்க கேரக்டரும் செம்மையா இருந்துச்சு. பிளஸ் வந்து அவங்க எக்ஸ் லவர்ன்றதை தாண்டி பிரதீப் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு அவங்களும் திரும்பி வருவாங்க, அதனால செம்ம சூப்பரா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செம்ம பிளாஸ்டா இருக்கும் படம். எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி டிராகன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து பார்த்ததான் கண்டிப்பா விஜய் சித்து அண்ணாக்காகவும் ஹர்ஷத்காகவும் தான் வந்தோம். ஹீரோ சூப்பரா நடிச்சிருந்தார். ஹீரோ நல்லா இருந்தது. நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் எப்பவுமே லவ் டுடேலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இப்போ வந்து இது டிராகன்ல ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க காலேஜ் அண்ட் ஃபேமிலி பேஸ் பண்ண ஒரு மூவிங்க. ரியாலிட்டி எப்படி லைக் ஃபெயிலியர் வந்து சக்சஸ் இல்லாம சக்சஸ்லயும் ஃபெயிலியர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கு. டிராகன் மூவி செம்மையா இருக்கு, நல்லா இருந்துச்சு. அது பாக்குறது ஆமா, பிகாஸ் அங்க கூட காலேஜ் சீன்ஸ்லாம் வரும்ல, அதனால அப்படி இருக்கு. ஆனா ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேற லெவல். லாஸ்ட் எண்டிங் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ. டிராகன் ஆக்சுவலா பேரு டிராகன் வச்சதுக்கு படம் எதனால டிராகன் வச்சிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு சூப்பரா எடுத்திருக்காது. ஓமை கடவுளை படத்திலே பார்த்தோம், சூப்பரா இருக்கு படம். ஆக்சுவலா என்னன்னா லவ் டுடேவும் இதுவும் கம்பேர் பண்ண முடியாது. பிரதீப் ரங்கநாதன் வராரு அப்படின்றதுக்காக நம்ம டக்குன்னு கம்பேர் பண்ணிட முடியாது லவ் டுடேவையும் இப்ப டிராகனையும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் அது அவரோட ஓன் ஸ்கிரீன், அது அவரோட ஓன் ஸ்கிரீன் பிளே, அது அவரோட ஓன் ஆக்டிங், அது அவரோட ஓன் எமோஷன்ஸ். பட் இதுல வேற ஒருத்தர் பண்ணி நடிக்கிறாங்க. படத்துல நிறைய மெச்சூர் கண்டென்ட்ஸ் இருக்கு. சூப்பரா வந்துட்டு எப்படி கேரி பண்ணணும் லைஃப, எந்தெந்த விஷயத்த எந்தெந்த மாதிரி பாசிட்டிவிட்டிஸோட எடுத்துக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம உண்மையா ஓப்பனா பேசணும், எந்தெந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. லைக் லவ் சீன்ஸுமே ரொம்ப வல்கரான சீன்ஸ்லாம் இல்ல, ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோட சூப்பரா பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். கிளைமேக்ஸ்ல இருந்து எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு வருவாங்க. சோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வெயிட் பண்றது வர்த்து தான். அதுக்கு அடுத்து ஃபுல்லா அந்த மாதிரினா வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் ஒன்று வருது. அது நான் வந்துட்டு ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல இது வருது, கேமியோ ரோல் ஒருத்தவங்க பண்றாங்க. அதுக்கப்புறமா ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு படத்துல யூஸ்வலா இருக்கிற மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. அது மியூசிக் ஒன்றும் பெருசா, பாட்டும் பெருசா ஒன்றும் படத்துல இல்ல. 2-3 பாட்டு நம்ம தான் வந்தது. ஆமா, அது வந்துட்டு ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் பெட்டரா. ஏன்னா சிம்பு பாடின நிறைய பாட்டு சூப்பரா இருந்தது. பட் ஏதோ இது சிம்பு வந்துட்டு கொஞ்சம் எஸ்டிஆர் அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் சைடு பாட்டு ரொம்ப நார்மலா இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு மாதிரி ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. ஓகே.